வணக்கம், நான் சினிமா ரசிகன். இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கல்கி 2898 ஏடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் மகாபாரதத்துலேருந்து சில காட்சிகள் காட்டுறாங்க. உலகத்தில் என்றைக்கு அதர்மம் தலை தூக்குதோ அன்னைக்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன்னு சொல்கிறாப்புல கிருஷ்ணர். அப்படியே கட் பண்ணால் 800 வருஷம் கழித்து நடக்கிறத அந்த காட்சிகளை காட்டுறாங்க. அங்கே ஒரு 2-3 உலகத்தை காட்டுறாங்க. ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தை காட்டுறாங்க. அதுக்கு தலைவராக நம்ம கமலஹாசன் இருக்கிறாரு. அதே போல் சம்பாலா அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியை காட்டுறாங்க. அங்கே நம்ம பசுபதி இந்த மாதிரி கொஞ்சம் போராளிகள் அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று காசி, அதுதான் அந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பகுதியாக காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஏழ்மையான மக்கள் இந்த மாதிரி காட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் அடிமையாக இருக்கிறாங்க. இப்படி இந்த 2-3 உலகத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கதையினாகி தீபிகா படுகோனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை அழிக்கிறது, அவங்களே அழிக்கிறது, இதுதான் நோக்கமாக இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள அந்த கும்பலுக்கு. அப்புறம் இவங்களை காப்பாற்றக்கூடிய அந்த கேரக்டராக அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கேரக்டரில் அமிதாப் பச்சன் வராரு. காம்ப்ளெக்ஸ் அந்த உலகத்தில் வந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு நம்ம பிரபாஸ். இவங்கெல்லாம் ஒரு புலியில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அப்போது 2வது பார்ட்டுக்கான லீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் ஓடுது. முதல் 1 மணி நேரம் வந்து அந்த கதை எது நோக்கி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெருசாக புரியலை. அப்புறம் 2வது பாதிக்கு அப்புறம் தான் நம்மளை அந்த கதைக்குள்ளே நல்லாவே கனெக்ட் ஆகிறோம். இவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்தில் நிறைய படங்கள் இந்த கேரக்டர் என்னென்ன வேலை செய்ய போகிறாங்கலாம் சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படத்துடைய 2வது பாதி நல்ல சிறப்பாகவே இருந்தது. படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு ஃபேண்டசி அந்த மாதிரியான ஒரு மூவி. இங்கே வந்து பெருசாக லாஜிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது. பழைய விட்டலாச்சாரியார் படங்கள் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதோடைய ஒரு நவீன வடிவம் தான் இந்த படம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஹாலிவுட் படம் பார்த்ததுக்கான ஃபீல் வரும். பக்கத்தில் உட்காந்துருங்கலாம் படம் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா சொல்லிட்டே இருந்தாங்க, இது அந்த படம்டா இந்த படம்டா அப்படின்னு. படத்துக்கு சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கமலஹாசன், தீபிகா, அமிதாப் பச்சன், பிரபாஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா அந்த மேக்கிங். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் நமக்கு என்னென்ன பெருசாக புரியல அந்த படம். அதுதான் அந்த படத்துடைய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அனிமேஷன் படங்கள், அப்புறம் குழந்தைகளுக்கான படங்கள், இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த படம்லாம் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்காது. இந்த படத்துடைய டைரக்டர் நாக் அஸ்வின். படம் முழுக்கவே ஒரே கிராஃபிக்ஸ் மயம்தான். 3Dயில் எடுத்திருக்காங்க அந்த படம். 3Dயில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, வழக்கமான டிக்கெட்டு 150 ரூபா 200 ரூபா நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அது போக ஒரு 30 ரூபா ஒவ்வொரு பார்வையாளர்கிட்டையும் வாங்க முடியும். எல்லாமே கிராஃபிக்ஸே பண்ணியிருப்போம். நீங்கள் 3Dயில் பார்க்கும்போது மொத்தத்தில் நல்லா தான் இருக்கும். உங்களால் இந்த சீனில் பிசுறு தட்டிச்சு அந்த மாதிரியான எந்த குறைகளும் சொல்ல முடியாது. அப்படி தான் இந்த படமும் 3Dயில் வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த படம் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.